ஓடி வாங்க ஓடி வாங்க ஓடி வாங்க. உங்களுக்கு எல்லாம் அப்பா என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காருன்னு பாருங்கடா. உனக்கு என்ன வேணும்? பாவாடை சட்டி. ஐயோ சட்டியை மறந்துட்டேன். பரவாயில்ல, வெறும் பாவாடை கட்டிக்கா. உனக்குடா? யாருக்கு வைக்க போறேன்? சரி வை. எவனோ மாட்ட போறான் உங்ககிட்ட. உனக்கு என்னடா? அவசரப்படாதீங்களா. எல்லாருக்கும் 3 செட்டு டிரெஸ், லாலா கடை 3 கடையினுடைய மிட்டாயி, அதுக்கப்புறம் 200 ரூபாய்க்கு பட்டாசு வாங்கி வந்திருக்கேன். விடிஞ்சதோ இல்லையோ 2:30 மணிக்கு எண்ணெயை தேய்ச்சி தலையை மொழி விட்டு வெட்டி வெட்டி வெட்டின்னு வெடிங்க. தெருவே அதரணும். உனக்கு சுறுசுறு வச்சு கடையா இருந்தா வாங்கலாம். தெருவை கார்பரேஷன் விற்பாங்களா? 3 மாசம் போனஸ் கிடைச்சது. 2100 ரூபாய். 600 ரூபாயில உனக்கு ஒரு பட்டு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். பசங்களுக்கு 2 வாட்ச் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். சந்தானம் இது உனக்கு, ரகு இது உனக்கு. சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் எதுக்கு வாட்ச்? பணம் பூரா காலியா? 2100 ரூபாயும் காலி. ஜவுளி கடையில ஒரு 500 ரூபாய் கடன். கை நிறைய பணம் வரும்போது கொஞ்சமாவது சேர்த்து வச்சாதான் சமயத்துக்கு பயன்படும். இப்படி வேட்டு விடக்கூடாது. வேட்டு என்ன, ராக்கெட்டே விடுவேன். எதிர்காலத்தை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். அதுக்காக வயிற்ற கட்டி வாயை கட்டி பணத்தை சேர்க்க மாட்டேன். நான் என்ன 700 ரூபாய் சம்பளத்திலேயே இருந்துருவேன் நினைக்கிறியா? அடுத்த வருஷமே நானும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் சேர்ந்து அச்சாபீஸ் திறக்க போறோம். லட்சக்கணக்கான பணமா குவியும். சொந்தமா ஒரு பங்களா கட்ட போறேன். கிரகப்பிரவேசம் எப்படி? 3 கச்சேரி, ஒரு டான்ஸ். பசங்களா ஆளுக்கு ஒரு ரூம், அட்டாச்டு பாத்ரூம். ஷவரை ஓபன் பண்ணுங்க, ஜில்லு 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 ஜில்லுன்னு குளிங்க. பிளாஸ்டிக்லயா கல்லு கட்டணுமா? அடி சக்க பூந்து விளையாடு. உனக்கு செயினா? சந்தானம் நீ ஏண்டா எதுவுமே கேட்காம நிக்கிற? எல்ஐசி பில்டிங் வேணும்னு கேள, வாங்கி தர. எனக்கு என்ன கேட்கறதுன்னு தெரியலப்பா. இந்த வாட்சை பார்த்தது என் சந்தோஷம் தாங்கல. பாத்தியாடி, பசங்களுடைய சந்தோஷம் தான் முக்கியம். அதுக்காக எத்தனை லட்சம் வேணுமானாலும் வாங்கி செலவு பண்ணலாம். டேய் நீ தாண்டா என்னுடைய மூத்த மகன். நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ப்ரமோஷனுக்கு மேல ப்ரமோஷன் எல்லாம் வந்தது. உன்னை நான் ஊட்டி கான்வென்ட்ல சேர்க்க போறேன். அங்க பணக்கார வீட்டு பசங்க எல்லாம் படிப்பாங்க. நீயும் கூட சேர்ந்து படி. திரும்பி வந்ததும் அமெரிக்கா, லண்டன் உன்னை அனுப்புறேன். எல்லாரும் தாண்டா ஹோல் ஃபேமிலி லண்டனுக்கு ஃப்ளை பண்ண போறோம். எந்த ஊர்வாள் செல்லக்குமரா, எங்க அப்பா முருகா என்ன மட்டும் காப்பாத்துறா. என்னங்க திருட்டு கும்பிடு? தொழிலுக்கு வந்திருக்கிறோம். தெய்வ பக்தி வேண்டாமா? செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேக்குறியா? என்ன தப்பு பண்ணிட்டேன்? பிரிண்டிங் மை டாக்ஸில போய் வாங்கிட்டு வந்ததா வவுச்சர் கொடுத்திருக்க. அவன் டோர் டெலிவரி கொடுத்ததா என் கண்ணால பார்த்தேன். 5 அழுத்தி பையில போட்டுட்டியா? அதை விடு. இந்தா சிகரெட் குடி. லஞ்சம் கொடுக்குறியா? அடைச்சி எழுந்திரியா? ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற முறையில வெளியே போறோம், பார்ட்டி கொடுக்குறோம், தண்ணி சாப்பிடுறோம், மறுபடியும் வெளியே போறோம். இது ஆபீஸ். நான் மேனேஜர், நீ அக்கௌண்டன்ட். அதை கீப் பண்ணிக்கோ. மாணிக்கம், என் பொண்டாட்டி இருக்காளே, அவ விளக்கு மாதிரியா வாங்கிட்டு வரல, வெங்காய பச்சியா வாங்கிட்டு வரல, ரிப்பனியா வாங்கிட்டு வரல, அருகாமனையா வாங்கிட்டு வரல, நான் அரிக்கிறா. அதனாலதான் ஒரு 5 ஒதுக்குனேன். ஏயா, உன் பொண்டாட்டி விளக்கு மாறும் வெங்காய பஜ்ஜி கேட்டா உன் சொந்த பணத்துல, சம்பள பணத்துல வாங்கி கொடு. ஆபீஸ் பணத்துல வாங்கி கொடுக்கணுமா? சம்பளம் பத்தலப்பா. பத்தலன்னா இதுல இருந்து எடுத்துக்கிறதா? என்னத்த அப்படி பெருசா எடுத்துட்டேன்? என்ன சத்தம்? இல்ல, பெயிண்ட் கம்பெனில இருந்து பில் வந்ததுங்க. அது ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கிச்சு. பிரிச்சுட்டோம். சத்தம் போட்டு பேசணும். இனிமேல் சத்தம் பேசலாமே. இது ஆபீஸ். மாணிக்கம், எங்க காட்டி கொடுத்துருவோன்னு பயந்துட்டேன். காட்டி கொடுத்துடலான்ற ஒரு எண்ணம் வந்தது. உள்ள குட்டிக்காரனாச்சேன்னு இன்னொரு எண்ணம் வந்து அதை அழிச்சிடுச்சு. அப்ப அடிக்கடி அதை வந்து அழிக்க சொல்லு. இனிமே ஒதுக்குற பிசினஸ விட்டுடு. அப்படி இல்ல உங்களுடைய சீட்டு கிழிஞ்சு அவ்வளவு அழுத்தம் இருக்கு. அதுல இன்னைக்கு என்னுடைய பார்ட்டி. எல்லாரும் திருப்தியா சாப்பிடுங்க. ஆனா யாரும் கல்ல அடிக்க விழுந்துடக்கூடாது. வீடு போய் சேர்ந்துடணும். எப்படிங்க நீங்க வராம பார்ட்டி ஆரம்பிச்சா மரியாதை இருக்குதா? அப்படியா? சந்தோஷம். என்னையா பார்ட்டி? மெயின் விஷயம் எங்கயா? நீங்க வந்தோன்னு ஆரம்பிப்போம்னு மறைச்சு வச்சிருக்கேன். 5 பேருக்கு அரைபாட்டலாம். இங்க இருக்கு. சோடாங்க. சோடா சாப்பிட்டா கேஸ், அதுதான் தண்ணி வச்சிருக்கேன். அல்பதனமான ஆளியாதி. ஆமா, இது என்ன 10 கடலை உருண்டை? ஆளுக்கு 2. ஒன்னு இங்க சாப்பிடுங்க, ஒன்ன வீட்டுல கொண்டு போய் குழந்தை குட்டிட்ட கொடுங்க. என்ன பார்ட்டியா இருக்காயா? அடியாது. இதுக்கெல்லாம் வந்த மாதிரி அடி. இருங்க இருங்க, கடையில் அடிச்சுக்கிறோம்ல இல்லையா? அந்த மரியாதை பார்ட்டி இது
ஒரு மட்டன் ஃப்ரை, ஒரு சிக்கன் பலோடா, அவிச்ச முட்டை ஒண்ணுமே இல்லை. சரி சரக்காவது நிறைய இருக்குதான்னு பார்த்தா கோயில் தீர்த்த மாரியார் கொடுக்குறேன். நாகனாங்கடியில உட்கார்ந்து சாராயம் குடிக்கிற பசங்களை நம்பி வந்தாமல் என்னண்டா கோயில் தீர்த்தா சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டு உனக்கு நாக்கு நாட்டியம் ஆடுது. அதிகமா சாப்பிட்டா கெடுதல் கண்ணா. என்ன புல்லாங்கோயில் நடுவுல சிக்கன் மட்டன் எனக்கு வாங்க தெரியாதா? சரி. என்கிட்ட பணம் இல்லையா? அதெல்லாம் சாப்பிட்டா அது சரி வரும். வேற எது சாப்பிட்டு கடலை துண்ணு அதுல B1 B6 B12 எல்லாம் இருக்குது. அத கூட அல்கா பசங்க அள்ளிட்டானுங்களே இல்லையே. குடிச்சானுங்களா? அதே தான் பாரு. அதே பையா லோகு 10 பைசாக்கு வேர் கடையில வாங்கிட்டு வாடா. ஏதாவது ஒரு பெருந்தன்மை இருந்தா 10 பைசாக்கு ஒரு 2 ஏக்கர் வாங்கி வேர்கல்ல வதக்கி சொல்றான். அதுவும் சரி. அதே லோகு 10 பைசாக்கு 2 ஏக்கர் வாங்கடா, நான் வந்து விதைக்கிறேன். பார்ட்டி கொடுக்கறானாம். பார்ட்டி பிச்சைக்காரப்ப. ஏய், நீ ரொம்ப பேசுற. ஆபீஸ்ல நான் மேனேஜர், நீ அக்கௌண்டன்ட். இங்க எல்லாருமே மாமா மச்சான் தான். இங்க மரியாதைய வித்து மரியாதைய வாங்கணும். இந்த பாரு, இதெல்லாம் திப்பிட்டான். உன்னை என்னடா மரியாதை கொடுக்கணும்? நீ என்ன 7.5 குதிரை கூட்டின கோச்சில போற பெரிய பிரபுவா? அடுத்த வாரம் இதே நான் பார்ட்டி கொடுக்கறேன், நீ வந்து பார். அலையாதீங்கடா, அடுத்த வாரம் போயிடுவோம். வாங்க பசங்களா. பள்ளிக்கூடத்து பியூனு கரெக்டா பெல் அடிச்சிருப்பானே, அவனுக்கு என்ன அவசரமோ? என்ன ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டா? கிளாஸ்லயே ஃபர்ஸ்டா? வெரி குட். இந்த பேனா உனக்கு பிரசன்ட் பண்றேன். என்னங்க இது 50 ரூபாய் பேனாவை கொடுக்குறீங்க? என்னடி பேசுற? கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் வந்திருக்கான், 500 ரூபாய் பேனா கொடுக்கணும். இல்ல இத கொடுத்தேன். ஆமா, உன்னுடைய ரிப்போர்ட்டுங்க. ஏன் டீச்சருக்கு டெலிவரி வருமோ? சரி விடு. சுத்தமாக பரிசு இருக்கிறாரா? நிம்மதி. ஏயா அவன் கொடுத்தானே, அது பார்ட்டியா இது பார்ட்டியா? இதுதாங்க பார்ட்டி. அவன் வெறும் தண்ணிய ஊத்தி கொடுத்தான், இங்க ஸ்பென்சர் சோடா இருக்கு. ஆமா. அவன் வச்சது வெறும் வேர்க்கடலை, இங்க வெரைட்டி ஆஃப் டிஷஸ். ஆமா. அவன் கொடுத்தது லோக்கல் பிராண்டி, இது ஃபாரின். ஆமா. ஈச் 350 rupees. மேனேஜர் சார். வாயா நாயுடு, அன்னைக்கு உன்னுடைய பார்ட்டில உன்னை திட்டிட்டனே, நீ எங்க வராம இருந்தியோன்னு நினைச்சேன். அத நினைச்சிட்டு இதுக்கு வராம இருப்பேனா? பார்ட்டியில 2 ரவுண்டு அதிகமா போயிடுச்சு. நான் 4 வார்த்தை பேசுறதா? நீங்களா பேசுனீங்க? உள்ள போன சரக்கு பேசிச்சு. இன்னைக்கு என்ன பேச போறீங்களோ, திட்ட போறீங்களோ? Come on. நாயுடு, ஃபாரின். என்னையா கேக்குற? மருதவேல்னு நினைச்சுக்கிறேன். குட். சரி. அடிக்கிற சாப்பிடுங்க, நல்ல தாராளமா சாப்பிடுங்கயா. வாழ்க்கையில இதை விட வேற என்னையா இருக்குது? ஏயா நாயுடு, போறப்ப என்ன தள்ளிட்டு போறோம்? ஒண்ணு கிடையாதுங்க. அண்ணாக்குடிய கூட அறுத்து எடுத்துறானாமே. அடி அது தப்பு. உங்க மனசு யாருக்கு வரும்? நான் சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டேன். வாயை கட்டி 4 காசை ஏன் சேர்த்து வைக்கிறேன்னா, எதிர்காலத்துல பிள்ளைங்களுக்கு வேணுமேன்னு தான். நான் மட்டும் சின்ன வயசுல கஷ்டப்படலையா? எனக்கு புள்ள குட்டிங்க இல்லையா? எனக்கு திறமை இருக்குதுயா. நான் எங்க போனாலும் பொழைச்சுப்பேன், அந்த நம்பிக்கையும் இருக்குது. அதனால எதிர்காலத்தை பத்தி நான் கவலையே பட மாட்டேன். கப கப கபன்னு ஜம்முன்னு அடிங்கயா, சந்தோஷமா அடி. அடி அடி. குடியார பசங்க ஏடா சோடாக உடையாம எல்லாம் ராவா குடிச்சீங்க. நாயுடு, மேனேஜர் சார். அந்த மரியாதை இருக்கட்டும். கேக்குறியா? அம்மா எல்லாரும் சாப்பிடாச்சா? அப்படிதான் பண்றது. அப்ப இதெல்லாம் என்ன செய்யறது? நாய்க்கு விலை உயர்ந்த சாப்பாட நாய்க்கா? நான் வீட்டுக்கு கட்டிட்டு போறேன். சரிங்கடா, இதெல்லாம் கொண்டு போய் என் பொண்டாட்டிட்ட கொடுத்தேன்னா நான் வாங்கிட்டு வந்ததா நினைச்சு அவங்க சிரிப்பாங்கடா. நான் வந்தா நாயுடு, வழியில பார்த்து போ. காரில் வரும், லாரில வரும். ஒரு டாக்ஸி கொண்டாடுறீங்களா? அண்ணே டாக்ஸி வேணாம். என் வண்டியில நான் கொண்டு டிராப் பண்றேன். என்ன வண்டிடா? மோட்டர் பைக்லயே போலாம், புல்லட்டுன்னு. ஸ்டார்ட் பண்ணியா? இதெல்லாம்.
ஜோர்ஜ் ஓரம் போ ஓரம் போ தண்ணி போட்டாலும் மோட்டார் சைக்கிள்ல உட்கார்ந்துட்டு ரொம்ப ஸ்டடி ஆயிடுவேன். குதிரையா மோட்டர் சைக்கிள் ஒண்ணும் புரியலையா ஜம்பா நாயுடு நம்ம மாணிக்க பையனை வேலைக்கு வச்சிருக்கேன். ஆபீஸ் பாயா சேர்த்துக்கோ. கொஞ்சம் கொஞ்சமா வேலை கத்து கொடுத்து இவனை ஆளாக்க வேண்டியது உன் பொறுப்பு. நீங்க கவலைப்படாதீங்க, இவனை ஆளாக்கிறேன். டேய், இந்த கடையில போய் சார்மினார் சிகரெட் வாங்கிட்டு வா போ. இதுல இருந்து ஆரம்பிப்போம். ஆமா ஆமா, உட்காரு. சந்தானா, இங்க வா. என்ன சார்? சாப்பிட்டியா? சாயங்காலம் சாப்பிடுறது இல்லைங்க. குறும்பு, உங்க அப்பட மாதிரியே குறும்பு. சரி சரி, நீ செலவு கணக்கு கொடு. இந்தாங்க. என்ன செலவு? காஃபி 5க்கு 1 75, மிஷின் மேனுக்கு 35, வெத்தலை வாக்கு 40, ஆக மொத்தம் 2000 ரூபாய். டேடே, மீதி. டேய், கணக்கு இப்படி எழுதக்கூடாதுடா. காஃபி 5க்கு 1 75 போட்டிருக்கீல்ல, அத 10 காஃபிக்கு 3 ரூபாய் 50 பைசான்னு எழுது. மிஷின் மேனுக்கு டீ 35 பைசான்னு எழுதிருக்கேல்ல, அவர் கீரை வடை சாப்பிட்டார், அது 40 பைசா, மொத்தம் 75 பைசான்னு எழுது. இப்படி ஒன்னொன்னையும் கூட்டி கூட்டி போட்டு 25 ரூபாய் வர்ற மாதிரி எழுதி கொடுத்தேன்னா நான் 10 ரூபாய் எடுத்துக்கிறேன், உனக்கு 2 ரூபாய் தரேன்டா. அதெல்லாம் தப்பு சார். அரங்க என்ன கையில ஒட்டிக்கிறவாமா. முதலாளி உன்னை என்கிட்ட ஒப்படைக்கும் போது என்ன சொன்னார் தெரியுமா? யோ குப்புசாமி, சந்தானத்தை நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன், அவனை வளர்த்த ஆளாக்கு, புத்தி சொல்லி பெரிய ஆளாக்குன்னு சொன்னாரு. டேய், அவசரமா முன்னேறணும்டா. நான் சொல்றத கேள்றா, என்ன நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்க, இல்ல திங்கிற சோத்துல மண்ணு விழுந்துடாமா. சார், முதல்ல என்ன வேலை விட்டு போக சொன்னாலும் சரி, நான் திருட்டு கணக்கு எழுத மாட்டேன். நீ எல்லாம் உருப்பட மாட்டடா. நாயுடு, இதுதான் அவனை ஆளாக்கு லட்சணமா? இல்லங்க, எப்படி கணக்கு வாயை மூடியா. எழுதுன்னு உன் கணக்கு நீயும் ஏதோ புள்ளக்குட்டிக்காரன்னு விட்டு வச்சா அவனையும் கூட்டாளியாக்க பாக்குறியா? இன்றைக்கு தான் எடுத்துட்டு சும்மா ஐம்பது எரியா. ரொம்ப மோசமான ஆளியா. சந்தானம் பாப்பா. இப்படி எல்லாம் கணக்கு எழுதி ஒரு சின்ன வீடு கட்டிடலான்னு பார்த்தா அந்த பய விட மாட்டான் போல இருக்குது. உண்மையா வேலை செஞ்சா ஓலை பாய் கூட வாங்க முடியாது.